students, welcome to Sri Tuitions. இந்த வீடியோல exercise 5.1ல fourth sumல 13th, 14th and 15th subdivision பார்க்க போறோம். So which of the following are APs கேட்டிருக்காங்க. So AP எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு common difference கண்டுபிடிக்கணும். So common difference நமக்கு சேமா வந்துச்சுன்னா அது APன்னு சொல்லிக்கலாம். So next one, if they form an AP, அது AP இருந்துச்சுன்னா common difference கண்டுபிடிங்க and write three more terms எழுதுங்கன்னு சொல்லிருக்காங்க. So 13th one பாருங்க √3, √6, √9, √12. So இதுக்கு D1 கண்டுபிடிக்கிறதுக்கு √6 minus √3 and D2 கண்டுபிடிக்கிறதுக்கு √9 minus √6 and D3 கண்டுபிடிக்கிறதுக்கு √12 minus √9. D1, D2 and D3 எழுதியாச்சு. இப்போ இந்த √6, √9 and √12 2 into 3 எழுதியிருக்கோம். √9 3 into 3 எழுதியிருக்கோம். √12 4 into 3 எழுதியிருக்கோம். So √6 √2 into √3 எழுதியாச்சு minus √3. அதே மாதிரி √9 √3 into √3 minus 6 எப்படி எழுதுறோம் √2 into √3. √12 அதே மாதிரி √4 into √3 minus √9 √3 into √3 எழுதியாச்சு. ஸோ இப்போ பாருங்க இதுல √3 காமன். ஸோ √3 வெளியில எடுத்துட்டோம்னா √2 minus 1 ரிமைனிங். அதே மாதிரி இங்க √3 and √3 காமன். ஸோ √3 வெளியில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஒரு √3 minus √2. அதே மாதிரி இங்க √3 காமன். ஸோ √3 வெளியில எடுத்துட்டீங்கன்னா √4 minus √3. D1 ஓட வேல்யூ D1 ஓட வேல்யூ அண்ட் D2 ஓட வேல்யூ D3 ஓட வேல்யூ மூணுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ இங்க D1 D2 D3 மூணுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவல் இல்லைன்னா அது AP இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் 14th one 1 square, 3 square, 5 square, 7 square. ஸோ இதுக்கு D1 D2 D3 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்க தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட். ஸோ D1 எழுதியாச்சு. So D1, D2, D3 எல்லாமே எழுதிட்டோம். இனி 3 square ஓட வேல்யூ 9 minus 1 square 1 is equal to 8. So 5 square 25 minus 3 square 9 is equal to 25 minus 9 is equal to 16. So D3 7 square minus 5 square. So 7 square 49 minus 5 square 25 is equal to 24. D1, D2, D3 மூணோட வேல்யூஸ்மே வேற வேற தான் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்லிக்கலாம், இது மூணுமே ஈக்குவல் இல்லை. ஸோ hence it is not an AP ன்னு எழுத போறோம். Hence it is not an AP நம்ம எழுதியாச்சு. So 15th term 1 square, 5 square, 7 square, 73. So D1 is equal to 5 square minus 1 square. அதே மாதிரி D2 is equal to 7 square minus 5 square. So D3 is equal to 73 minus 7 square. So 5 square ஓட வேல்யூ 25 minus 1 square ஓட வேல்யூ 1 is equal to 24. அதே மாதிரி 7 square is equal to 49 minus 5 square 25. So ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 24. Again 73 minus 7 square ஓட வேல்யூ 49. ஸோ இங்கே ரெண்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா வேல்யூ 24. ஸோ உங்களோட டிஃபரன்ஸ் பாருங்க எல்லாமே சேமா இருக்கு. ஸோ இது வந்து ஏபின்னு சொல்லிக்கலாம். ஸோ D1 D2 D3 is equal அதனால இது இட் இஸ் an ஏபின்னு சொல்லிக்கிறோம். ஸோ ஏபினா காமன் டிஃபரன்ஸ் அண்ட் 3 டேர்ம்ஸ் எழுதணும். ஸோ காமன் டிஃபரன்ஸ் D ஓட வேல்யூ 24. ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ லாஸ்ட் டேர்ம் பாருங்க 73. ஸோ 73 கூட காமன் டிஃபரன்ஸ் 24 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 97 கிடைக்கும். ஸோ அகைன் 97 கூட அகைன் காமன் டிஃபரன்ஸ் 24 ஆட் பண்ணும்போது இஸ் ஈக்குவல் டு 121. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 121 பிளஸ் 24 ஆட் பண்ணீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 145. ஸோ நமக்கு இப்போ 3 டேர்ம்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ 3 டேர்ம்ஸ் ஆஃப் an APR என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் 97, 121, 145. ஸோ அவ்வளோதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.